ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில மாம்பெரும் கர்நாடக இசை மேதை பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் அவர்களை சந்திக்க போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா she doesn't need any special introduction. She is a legend in Carnatic music. She is one of the most renowned artists all over the world. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அவர் தன்னுடைய இசை அனுபவத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. So Arna Sairam, madam, first of all I would like to thank you for giving us an opportunity to come and meet you, and we are really pleasure to have you with us today. So Arna Sairam, madam, you are the cynosure in the midst of all the musicians. So உங்களோட இசை கேட்டாலே எல்லாரோட மனசிலையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ஸ் வருது. So in the oneness with the music, how it started? கஷ்டமான கேள்வி. ஏன்னா அது எப்படி ஸ்டார்டட், எப்படி நடக்கிறதுன்னு ரொம்ப கான்சியஸா நம்ம அது பண்றதில்ல. ஆனா யோஜனை பண்ணி பார்க்கறச்சே எனக்கு என்ன தோன்றதுன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்போஷர் ஒரு சப்ஜெக்டுக்கு இருக்கும்போது அதை கேட்டு அதுலயே ஊறி ஊறி நம்மள அறியாத, அதாவது அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாமே அதுல ஊறி போறது இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுவும் நம்மளும் ஒன்னாயிடுறோம். அப்படி ஒன்னா ஆகும்போது நம்மளுக்குள்ளேருந்து அது நேச்சுரலா வெளியில வரும்போது அது நிச்சயமா அது ஏதோ ஒண்ணு கம்யூனிகேட் பண்றது, எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்றது, நம்மளுக்கும் பண்றது. நம்ம பாடும்போது அது ஒரு பெரிய பாலமா அமையிறது, நம்மளுக்குள்ளேயும் அந்த கேட்கறவாளுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு பாண்டிங் மோமெண்டா போயிடுறது. அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த வயசுல இருந்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க? கத்துக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றதை விட கேட்க ஆரம்பிச்சேன் எப்போ அப்படின்னு அதை நினைச்சாதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க முடியும்னா, எங்க அம்மா ஆலத்தூர் பிரதர்ஸ் கிட்ட சங்கீதம் கத்துண்டு அவ சொல்லி கொடுத்துருந்தா. நான் சின்ன பருவத்துல இருக்கும்போது வீட்டுல பாட்டு சொல்லி தருவா அம்மா. காத்தாலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவா. காத்தால ஒரு பேட்ச் வரும், நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு பேட்ச் வரும். எல்லாருமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல படிச்சுட்டு இருப்பா. ஒருத்தர் வர்ணம் பாடிட்டு இருப்பா, ஒருத்தர் சரளி வருஷம் பாடிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாம் கேட்டு கேட்டு நல்ல அப்சார்ப்ஷன் இருந்தது. அதை தவிர நாங்க இருந்த வீடு பம்பாயில எங்க அப்பாக்கும் சங்கீதத்துல ஒரு நாட்டம் இருந்ததுனால எந்த மியூசிஷியன் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வருவா. ஸோ MS அம்மா, TR மகாலிங்கம் சார், ராம்நாத் கிருஷ்ணயர், ஓலேட்டி வெங்கடேஸ்வர்லு, லால்குடி சார், செம்மங்குடி சார், யாரா இருந்தாலும் ஆத்துக்கு அவ கொஞ்ச நாளே இருப்பா, சாப்பிடுவா, பேசிட்டு இருப்பா, கொஞ்சம் பாடுவா. அந்த மாதிரி இந்த டோட்டல் அப்சார்ப்ஷன், அவளோட பர்சனாலிட்டி, அவ எப்படி இருக்கா, ஆன் த ஸ்டேஜ் எப்படி இருக்கா, ஆஃப் த ஸ்டேஜ் எப்படி இருக்கா, எப்படி அவளால ரெண்டுமா இருக்க முடியறது, மியூசிஷியன்ஸாவும் இருக்க முடியறது, ஹியூமன் பீயிங்ஸாவும் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவளால இருக்க முடியறது, அவளுக்கும் லைஃப்ல சுக துக்கங்கள் எல்லார மாதிரியும் வருது, அதை எப்படி அவ டேக்கிள் பண்றா, இது எல்லாமே ரொம்ப சின்ன பிராயத்திலே எனக்கு பார்க்க கிடைச்சது. அப்கோர்ஸ் ஃபார்மலா கத்துக்க ஆரம்பிச்சதும் ஒரு 3-4 வயசுல வர்ணங்கள் அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சேன். 10வது வயசுல பிருந்தாமா எனக்கு குருவா, அதாவது நான் அவளுக்கு அவ காலடியில இருக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஃபார்மல் லேர்னிங்கிறதும் ஃபெலி ஒரு சீக்கிரமாவே ஆரம்பிச்சுடுத்து. பட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ரெண்டும் சேர்ற போதுதான் the total absorption of the ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கிறது. ஸோ மேடம், நீங்க கர்நாடிக் மியூசிக் மட்டும் இல்லாம ஹிந்துஸ்தானியும் யூ ஆர் வெல் வெர்ஸ்ட். ஸோ அது நீங்க ஹிந்துஸ்தானி மியூசிக் நீங்க அட்டஸ்டச் கத்துண்டீங்களா, ஆர் which one was the first? ஹிந்துஸ்தானி மியூசிக் ஆக்சுவலி நான் கத்துக்கவே இல்லை. ஆமா, அது கேட்டிருக்கேன் நிறைய. பெரிய அதே மாதிரி சவுத்துல இருந்து எந்த வித்வான் வருவா வீட்டுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நார்த்ல இருக்கிறவாளும், பிகாஸ் நாங்க பம்பாயில இருந்ததுனால, அண்ட் என்னுடைய குருவே அமீர் கான் சாப், அப்புறம் முகுந்த கோஸ்வாமி, அந்த மாதிரி பெரிய பெரிய வித்வான்களோட அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டே இருக்கும். அதனால இவாளை பாக்குறதுக்கு அவ வருவா. சோ நிறைய ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. சோ இவா 2 பேரும், கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி, அவ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது, அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றது, அவ பாடுறது. ஒரு முறை ஞாபகம் இருக்கா, பாலசரஸ்வதி அம்மாவோட ப்ரோக்ராம் நடந்தது, டான்ஸ் ப்ரோக்ராம். முடிஞ்சிட்டு 1 மணிக்கு தான், 12:30 மணிக்கு தான் ஆத்துக்கு வந்தா முடிச்சுட்டு ப்ரோக்ராம். அப்பவே எங்க அம்மாட்ட, ராஜம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு சூடா ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னா, எங்க அம்மா உடனே கடகடான்னு உப்மா, சுட சுட உப்மா, அந்த மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டு, நீங்க பண்ணுவேல பெங்களூர்ல அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு பண்ணி
அப்புறம் வந்து பால் பாயசம் வச்சு எல்லாம் பண்ணினா 1 மணிக்கு ஆரம்பிச்சது. டிஃபன் சுட சுட சாப்பிட்ட அப்புறம் ஒரு சந்தோஷமா ஒரு மியூசிஷியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது முள்ள அமீர் கான் சாப் பாட ஆரம்பிச்சார். பாலம்மா கொஞ்ச நாளே உட்கார்ந்துருந்தா அப்புறம் கை பிடிக்க ஆரம்பிச்சா. தூண்டிருக்கு அப்படின்னு தெரியுது. கேட்டிருக்கேன். பீம்சேன் ஜோஷிஜி ரொம்ப பிடிக்கும், கேட்டிருக்கேன் எல்லாரையும். அந்த ஒரு பாவத்துல நான் பாடுறேன் அவ்வளவுதானே தவிர, அண்ட் மோரோவர் நான் மெயினா ஹிந்துஸ்தானி பாடுறது இல்லையா. ஒரு அபங்கங்கள் வந்து ஒரு கச்சேரியில ஒரு அபங்கம் கடைசியில பாடுவேன், அவ்வளவுதான் நான் பாடுறேன். அது நான் பாடுற விதத்தை பார்த்துட்டோ என்னவோ நான் ஹிந்துஸ்தானி கத்துன்னு இருக்கேன்னு அப்படி தோணிருக்கு போல இருக்கு. பட் ஐம் ஷுவர் ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் நீங்க இப்ப கேட்டேன்னா அவ சவுத் இந்தியன் கலந்துதான் அபங்கத்தை பாடுறா. ஷி டசன்ட் சிங் பியூர் ஹிந்துஸ்தானின்னு சொல்ல போறாப்போ அப்படிதான் இருக்கு. இல்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதாவது ஒருத்தர் வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துன்னு இருக்கா, சோ அவ சைமல்டேனியஸா ஹிந்துஸ்தானி மியூசிக் கத்துக்கலாமா, இல்லனாக்கா இது கத்துண்ட் அவுட் தான் அது கத்துக்கணும்னு ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா? ஃபவுண்டேஷன் கர்நாடிக் இருக்கிறது என்னைக்கும் நல்லது. நம்ம கர்நாடிக் பீப்புளுக்கு, நம்ம சவுத்துல பிறந்த அந்த ரூட்ஸ் இருக்கிறவாளுக்கு நம்ம சங்கீதம் ஃபர்ஸ்ட் நம்ம கத்துனுடுறது பெஸ்ட்மா. ஏன்னா எல்லாருக்கும் அவாளுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா. இப்ப நம்மளுடைய ஜீன்ஸ்ல அந்த மியூசிக் இருக்கு. அப்ப அதை நம்ம கத்துனுடுறது ஃபர்ஸ்ட் நல்லது. ஓரளவு எக்ஸ்போஷர் அதுக்கான அப்புறம் எஸ் நம்மளுக்கு கான்சியஸா ஹிந்துஸ்தானிக்குள்ள போகணும்ன்றதுன்னா ஃபுல்லா அதுல போயிடணும். மேடம், நீங்க தமிழ் மொழியில மட்டும் இல்லாம பல ஃபாரின் லாங்குவேஜஸ்ல நீங்க பாடியிருக்கீங்க. சோ அந்த லாங்குவேஜஸ் நீங்க எப்படி கத்துண்டீங்க? ஒரு லாங்குவேஜுக்கும் நான் கத்துக்கலண்ணா. தமிழ் தெரியும் நன்னா, ஏன்னா வீட்டுல தமிழ் ஃபேமிலியில நான் பிறந்ததுனால நிறைய அதே மாதிரி பேச்சாளர்கள் நிறைய வீட்டுக்கு வருவா. கீவா ஜெகநாதன், கீரன் அந்த மாதிரி வரதுனால தமிழ் கிளாஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். தமிழ் ஓரளவு எனக்கு தெரியும். ஹிந்தி அதெல்லாம் பம்பாயில இருந்ததுனால தெரியும். பட் பல பாஷைகள் எனக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கே நான் பெங்காலியில ஒரு பாட்டு பாடுறேன் அல்லது வந்து பஞ்சாபில பாடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த பாஷை தெரியாது. அதே மாதிரி பிரெஞ்சு எஸ் ஸ்கூல்ல போகும்போது அந்த 8ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் பிரெஞ்சு கத்துப்போம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது தெரிஞ்சாலும் அந்த எந்த பாட்டை நான் பாடினாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் யார்ட்டையாவது உட்காந்து ப்ரொனன்சியேஷன் கத்துப்பேன், அப்புறம் அதனோட மீனிங்கை கத்துப்பேன். அதெல்லாம் கத்துக்காம நான் அந்த பாட்டை அட்டெம்ப்டே பண்ண மாட்டேன். சோ வந்து ஒரு பாட்டு வேற லாங்குவேஜ்ல பாடணும்னா அதோட மீனிங் அப்புறம் ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப அது ஊவா ஏவா எந்த அந்த ப்ரொனன்சியேஷன் ஃபோனெட்டிக்ஸ்ல அந்த வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா மொரோவர் நான் பாடுறது இப்ப பெங்காலில பாடுறேன், சுத்தமா பெங்காலி பேசுறவா அதை ஒத்துக்கவே மாட்டா. ஐ எம் ஷுவர் ஆஃப் தட். அல்லது கன்னடத்துல பாடினேன்னா நிறைய தடவை எனக்கு பெரிய பெரிய வித்வான்கள்லாம் சொல்லியிருக்கா. இப்போ வந்து ருத்ரபட்னம் பிரதர்ஸ் அவா இருக்கா இல்லையா, அவர்கிட்ட சார்கிட்ட நான் கேட்கும்போது அவர் சொல்லுவார், இல்லம்மா இதை இப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுங்கோமா அதை பண்ணுங்கோமான்னு சொல்லி தருவார். ஸோ 100% என்னோடது அக்யூரேட்டா இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. பட் கன்வின்சிங்கா இருந்தாலே ஜனங்கள் ஒத்துணுடுவா. ஏன்னா ஓ ஷி இஸ் மேக்கிங் அன் எஃபர்ட் அப்படின்னு அவளுக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும் இல்லையா. இல்ல உங்க பாடல்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா ஒரு லேமேன் கூட உங்க பாடலை புரிஞ்சுக்க முடியும். இந்த பாட ஸ்டைல் அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டா உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு. ஸோ எல்லாருமே சரிப்பா சரி மேடம்க்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு இது நீங்க கொண்டு வந்துடுறீங்க பாட்டுல. அது உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சோ நீங்க அபங்ஸ் பாடல்கள்ல நீங்க ரொம்ப பிரபலமாக இருக்கீங்க. சோ அபங்ஸ் பாடுறதுக்கு உங்களுக்கு கத்துக்க வாய்ப்பு எப்படி கிடைச்சது? எல்லாமே என்ன சொல்றது கேள்வி ஞானம் தான். ஆரம்பிக்கிறதுல கேள்வி ஞானம். சோ பம்பாயில இப்போ எப்படின்னாக்க அங்க அபங்கங்கள் வந்து வேற வேற மாதிரி பாடுவா. தட் இஸ் ஒரு கிளாசிக்கலா பாடுறது ஒண்ணு இருக்கு. இப்ப பீம்சேன் ஜோஷிஜியோட ப்ரோக்ராமுக்கு போனோம்னா அவர் கிளாசிக்கலா அபங் பாடுவார். அபங் வாணி அப்படின்னு ஃபுல் ப்ரோக்ராம் பாடு, அதையும் கேட்பேன். அப்புறம் எங்க பில்டிங்ல வந்து இந்த மாடிப்படி ஏறி போறோம்ல, அங்க பாம்பேல பிளாட்ஸ் இருக்கும். பிளாட்ஸ்னா அந்த மாடிப்படிக்கு இடுக்குல இந்த ராமாஸ்ன்னு இருப்பா, வீட்டுல வேலை செய்யறவா, வீட்டுல பாத்திரம் தேய்ச்சு துணி துவச்சு அவ அந்த வேலை பண்றவா. அவ அந்த மாடிப்படி இடுக்குல ராத்திரி படுத்துப்பா. அவ அங்கதான் தே வில் பி லிவிங் தேர். ஃபேமிலிஸ் எல்லாம் வில்லேஜ்ல இருக்கும். நீங்க ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட் ஃப்ரைடே நைட்னா அவ தோல்கி வச்சு நான் அபங்கு பாடுவா. அது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் கேட்கறதுக்கு. அங்கேயே உட்காந்துருவேன், இந்த படிக்கட்டிலே உட்காந்துருவேன், அந்த அபங்கு கேட்பேன். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல வந்து இந்த காலேஜுக்கு போகிறச்சு போர்ட்டர்ஸ் இருப்பா,
அவ வந்து இந்த காதுல அந்த சந்தன போட்டு வச்சுண்டு குல்லா போட்டுண்டு இந்த ரெட் போட்டரோட ஷர்ட் போட்டுண்டு அந்த போட்டரோட வேஷ்டி கட்டிண்டு கல்யாண்ல இருந்து தே வில் டிராவல் டு வீட்டி. கல்யாண்ல இருந்து வீட்டி டிராவல் பண்ணிச்சு ஒரு டோலக்கு கையில இருக்கும். அவ சும்மாவே இருக்க மாட்டா. எத்தனையோ பேர் வந்து அந்த டிராவல் போது சீட் ஆடுவா, என்னெல்லாமோ பண்ணுவா. இவ வந்து டோலக் வச்சுன்னு பாடுவா. சோ இந்த ஃபோக் லெவல்லையும் அபங்கம் பாடலாம், செமி கிளாசிக்கல் லெவல்லையும் பாடலாம், கிளாசிக்கல் லெவல்லையும் பாடலாம். இது எல்லாத்தையும் கேட்கும் போது நம்மளுக்கு அது மேல ஒரு ஆசை வராமவே போகாது. பிளஸ் வார்க்கரி அவ குரூப்போட நான் நடந்து போயிருக்கேன். பம்பாயில இருந்து பூனால இருந்து ஆலந்தி அந்த வார்க்கரி குரூப்ஸ் போறா இல்லையா, அவளோட ஒரு நாள் ஃபுல்லா நடந்து போய் அவ எப்படி ஆடிண்டே பாடுறா. அப்படிலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச்னு பண்ண போல ஆசை. அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் அனுபவங்கள். இது வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்சா அது மறக்க முடியாத அனுபவங்கள். அவ்வளவுதான். So Abhangs பாடணும்னாக்க does it have a Hindustani base or it's completely a different platform? Hindustani base இல்ல, மராட்டி மியூசிக்ங்கிறதுனால டிவோஷனல். மகாராஷ்டிரா உங்களுக்கு எப்படி மோர் டுவர்ட்ஸ் ஹிந்துஸ்தானி தான். உங்களுக்கு கர்நாடகால அட்லீஸ்ட் பை கல்ச்சரல் இருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லா கர்நாடிக் சைடு இருக்கு, ஒரு பக்கம் நீங்க பெல்காம் சைடு எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அங்கேருந்து வந்திருக்கா. இப்போ கங்குபாய் ஹங்கல் அவ எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா. சோ அதனால பை கல்ச்சரல் இருக்கு. மகாராஷ்டிரால ஃபுல்லா ஹிந்துஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ் தான் நிறைய இருக்கு. சோ ஹிந்துஸ்தானி ஸ்டைல் தான் அது. அபங்ஸ் வெறும் மராட்டியில மட்டும் பாட முடியுமா இல்ல வேற எந்த லாங்குவேஜஸ்லயும் பாட முடியுமா? அபங்கங்கிறது மராட்டி தான், வெறும் மராட்டி தான். மராட்டி வேற எந்த லாங்குவேஜ்லயும் அதாவது அந்த தட் காயினேஜ் ஆஃப் தட் வேர்ட் இல்லையா, இட் இஸ் அ வெரி மராட்டி வேர்ட் அண்ட் இட் டினோட்ஸ் அ சர்டன் கைண்ட் ஆஃப் போயட்ரி. அந்த அபங்க வந்து அது ஒரு சந்தஸ் இருக்கு. அதுல தீர்த்த விட்டல கஷேத்திர விட்டல இல்லைன்னா பண்டரி நிவாசா சக்கியா பாண்டுரங்க அந்த அந்த ஒரு சந்தஸ் இருக்கு இல்லையா, அந்த சந்தஸுக்கு வந்து அபங்கம்னு பேரு. இப்போ கர்நாடக இசைன்னு எடுத்துட்டா அதுல தரு ஜாவளி பதம் இது எல்லாத்தையும் ஒரு வர்ணனையும் அல்லது மடல் மாதிரி பாட முடியும். சோ அபங் பாடுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் தீம் யூஸ் பண்ணி பாடலாமா? தீம் பேஸ்டுனாக்க அதாவது ஒரு டைட்டில் கொடுத்து. ஆமா, டைட்டில்னா விட்டலா தான் வரும். ஏன்னா விட்டல் தான். அபங்கில முழுக்க முழுக்க அந்த பாண்டுரங்கனை தான் பாடியிருக்கா. அப்கோர்ஸ் அம்பாளை பாடியிருக்கா. இப்ப சமர்த்த ராமதாசரோடது இருக்கு, அது வந்து கொல்ஹாப்பூர்ச்சி அம்பாபாய் அம்பாளை பத்தி பாடியிருக்கா. அது மாதிரி இருக்கு, சிவன் பேர்லயும் பாடியிருக்கா. பட் பை அண்ட் லார்ஜ் நீங்க பார்த்தேன்னா எல்லாம் பண்டர்பூர் தான், விட்டல் தான். சோ திருப்பி விட்டல் தான் தீம், வேற ஒன்னும் தீமுக்கே இடம் இல்ல அங்க. சோ ஃபியூஷன் மியூசிக் பத்தி உங்களோட கருத்து என்ன? கருத்துன்னு எனக்கு ஆக்சுவலி கருத்துக்கள் நான் ரொம்ப என்ன சொல்றது, எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் எப்படின்னா நான் அது ஒரு ஜேர்னிமா. எப்படி போவேன், ஏதாவது ஒண்ணு நடக்கும், அது நடந்த உடனே அது ஏதாவது பண்ணி பார்ப்பேன், திருப்பி ஐ கோ அஹெட். இப்படித்தான் ஒன்னு நான் ஒரு கருத்து வச்சுட்டு நான் எதுவுமே செய்யறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போக ஆரம்பிச்சேன். பிரான்ஸ் அதுக்கு ஜெர்மனிக்கெல்லாம் போன போது அங்க இருக்கிற மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்தா. அவ கச்சேரிக்கு வருவா, அப்புறம் எங்களோட கூட சாப்பிடுவா, பேசுவா. அப்படிலாம் இருக்கும்போது டொமினிக் வேலா அப்படின்னுட்டு ஒரு பெரிய வித்வான், அவர் வந்து அந்த வெஸ்டர்ன் மெடிவல் லிட்டர்ஜிக்கல், இட்ஸ் கால்ட் மெடிவல் லிட்டர்ஜிக்கல் chant, which includes Gregorian chant, polyphony, monophony and and the madri forms ella included in that body of work, which covers 12th to 17th century in Europe, when actually religious music had not yet separated from art music, you know. இப்போ ஆர்ட் மியூசிக் வேற இப்போ ஆயிடுத்து அவளுக்கு, ரிலிஜியஸ் மியூசிக் வேற, லிட்டர்ஜிக்கல் மியூசிக் வேற, அப்படி ஆயிடுத்து. அப்ப அப்படின்னு அப்படி இல்லை, இட் வாஸ் த சேம். அப்படி அந்த ஃபார்மை இவர் நிறைய பாடுறார். அதுல எப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு கல்யாணி ராகம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபுல் சாங் வந்து கல்யாணியிலே இருக்கும், சிந்து பைரவி எடுத்துட்டீங்கன்னா சிந்து பைரவியிலே இருக்கும். அப்படி ஒரு சாங் வந்து ஒரு ராகத்துல இருக்கும். அப்படி அது இதுவும் நம்மளோடது சேர்ந்து வரும்போது அது ஒரு அழகா கிடைக்கிறது. ஸோ இது ஃபியூஷன் சொல்றதை விட ஒரு டயலாக் கான்சர்ட் ஒரு கான்வர்சேஷனல் கான்சர்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நான் ஒண்ணு பாட அவர் ஒண்ணு பாட, நான் ஒண்ணு பாட அவர் ஒண்ணு பாட, சம்டைம்ஸ் நாங்க சேர்ந்து பாடுவோம். பட் இதுல பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா, ட்ரம்ஸ் அது எதுவுமே கிடையாது. தபலா கூட இதுவரையில் நாங்க வச்சுக்கல, ஆர் மிருதங்கம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ சாண்ட் அண்ட் அ கைண்ட் ஆஃப் ஒரு அசெட்டிக்
மியூசிக் இதுவரை. நெக்ஸ்ட் டைம் எஸ் we are going to be working, அடுத்த வருஷம் நாங்க we are going to work again with a whole team of musicians. And இப்ப வந்து அதுல ஒன்னு நான் பாடுறேன், அவர் டொமினிக் வேலா, he sings Christian and the early liturgical music. இப்ப மொராக்கல்ல இருந்து ஒரு மியூசிஷியன் வந்து சேர்ந்திருக்கார், he sings Islamic songs of the Arabo-Andalusian belt, that is covering Morocco, Spain, அதெல்லாம் கவர் பண்ணி. ஸோ நாங்க 3 பேரும் we are going to be in a residency with our groups. So அது அடுத்த வருஷம் hopefully we will come out with yet another edition of the same work. Fantastic. ஸோ நீங்கள் வெளிநாடுகள்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அங்கே உள்ள ஆடியன்ஸ் நம்மளோட கர்நாடிக் மியூசிக் எப்படி வரவேற்கிறா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் ஃபாரின் ஆடியன்ஸ், அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்? அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கிடையாது. இப்ப நம்ம வந்து கிருஷ்ணாங்கிறோம், நாராயணாங்கிறோம், கேசவா, மாதவா, தேவி, ஹிரண்மயம், லக்ஷ்மியும் அவளுக்கு ஒன்றும் புரியாது. அது புரியலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவளுக்கு தெரியாதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம கரெக்டா எப்படி பாடலாமோ பாடலாம். ஏன்னா அப்போ அந்த மியூசிக், அந்த ஷியர் சவுண்ட் ஆஃப் த மியூசிக், அந்த வைப்ரேஷன் அது எப்படி போகும், அவளுக்கு எப்படி ரீச் ஆகும், அப்படி பார்க்கணும். அதுக்காக நம்ம கிருதி பாடாம இருக்கு. நான் கிருதி பாடுறேன், அங்க போனா நான் ராகந்தான பல்லவி பாடுவேன், பட் கிருத்திஸும் பாடுவேன். பட் அதனுடைய சப்தத்தை கரெக்டா நம்ம கொடுத்து பொறுமையா பாடினா நிச்சயமா அவளுக்கு ரீச் ஆகுது. ஸோ அந்த லிட்டர்ஜிக் மியூசிக் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பாடல் பாடி காமிக்க முடியுமா? இப்போ வந்து ஒரு சாங் சொல்றேன் நான். இப்ப நம்ம தமிழ்ல வந்து திருப்புகழ் இருக்கு இல்லையா, நாத பிந்து கலாதி நமோ நம, அது பாடினா அவ வந்து அதுல கிரியேன்னு ஒண்ணு பாடுறான். கிரியே நாத பிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வேகு கோடி சேததண்ட வினோதானமோ நம தூய அந்தரிபாக நமோ நம धीर संभ्रम वीरा नमो नमः परशूर क्रिस्टे लेइजोन किरिये அப்படி அது அப்படி போயிட்டே இருக்கும் ஒரு கான்வர்சேஷன். ரெண்டுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப அழகா பாடினீங்க. உங்க தில்லானா பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வந்து ஊத்துக்காடு வெங்கடேஷ் சுப்பையர் இயற்றியிருக்கார். சோ ஊத்துக்காடு வில்லேஜ் பத்தி கொஞ்சம், அதாவது அது அந்த ஊர் என்ன ஏது அங்க எங்கேருந்து வந்து அந்த மியூசிக் அது சொல்லணும்னா, ஊத்துக்காடுங்கிறது வந்து தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமங்கள். அங்க வந்து அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அந்த மானியம் கொடுப்பா, வில்லேஜ்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் கிராண்ட்ஸ் கொடுப்பா. அவ மியூசிஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா மியூசிக் டெவலப் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த காலத்துல நிம்மதியா இருந்தாவா. சோ பட் இந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருங்கிறவர் வந்து அந்த கிராமத்துல இருந்த ஒரு அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் வந்து சின்ன பிராயத்திலே அவர் காலம் ஆயிடுத்து.
ஒரு பிட்வீன் 30 and 40 இயர்ஸ்க்குள்ள அவர் காலமே ஆயிடுத்து. அதுக்குள்ள அவர் கம்போஸ் பண்ணின ஒர்க்ஸ் இவ்வளவு. அதுல இந்த அவருடைய இஷ்ட மூர்த்தி வந்து காளிங்க நர்த்தனம் கிருஷ்ணா. சோ அவர் ஐ பிலீவ் ராத்திரி அந்த ஷமசாஸ்திரி அவர் எப்படி பண்ணினாரோ அந்த மாதிரி கோவிலுக்குள்ள போய் கர்ப்பகிரகத்துல சாத்தி நடுவார் கதவை. அவர் தனியா சுவாமிக்கு பாடுவார். அப்புறம் வந்து சிலப்போ சுமசான பூமிக்கு போயிடுவாராம். அங்க உட்காந்து அவருக்கு எதிர்க்க அப்படியே கண்ணன் ஆடுற மாதிரி எல்லாம் அவருக்கு இது வரும்னு மைத்தாலஜி சொல்றது. பட் அந்த தில்லானாவை கேட்டா நிச்சயமா கண்ணன் ஆடி இருக்கணும் அவருக்கு முன்னாடி, அப்படின்னு தான் தெரியுது. அந்த தில்லானாவை எங்களுக்காக கொஞ்சம் பாட முடியுமா? கொஞ்சம் ஒரு செக்ஷன் பாடுறேன். தாம் தீம் தரன தாம் தினதகின தாம் தீம் தரன தாம் தினதகின தாம் தீம் தரன தாம் தாமிததஜ்ஜம் தகதஜ்ஜம் தகதிகதஜ்ஜம் தாம் நீல மனோகர ஜால விபூஷண நிரத ஜலந்தர புஜங்க நர்த்தன நீரஜ தடாக அதிக மிருதுள பத நிகட தரங்கோ துங்க தாடங்க நிர்த்தக நிர்த்தக தாம் தகதை தகததிமிதிய தகதா கிட்ட தக ஜகத் கிர்ஜகநந்தம் தக ஜகதக ஜகத் கிர்ஜகநந்தம் யமுனா தடாக துங்க தரங்கம் இமகரஸ்மினி தரமி शुभांगम इतस्ततस्तर करुणापांगम यदिवर हृदय सरोरुह भृंगम दिनतदिल्लान 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 दृकतकिटदिल्लान अलक सिंधूर अलक श्रृंगार वदन गंभीर उरकपण संचार नंद सुकुमार नवनीत ददिचोर चंदमणिहार जलभवदिनुतदीर नंद सुकुमार नवनीत ददिचो स्वच्छंदमणिहार जलभवदिनुतदीर அடுத்து எனக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. சோ இந்த தில்லானாவை நீங்க எப்படி கத்துண்டீங்க? அகைன் நீடாமங்கலம் பாகவதர் வந்து நம்பாட்ல வந்து ஸ்டே பண்ணுவார். ஒரு மாசம் அவருக்கு பிரவச்சனம் நடக்கும், வீட்டுல இருந்து ஸ்டே பண்ணுவார். அப்போ அவர் அந்த பிரவச்சனத்துல அதை சொல்லுவார், இந்த மாதிரி அந்த எப்படி அது பாடி இருக்கு அப்படின்னு. சோ அது குழந்தை பருவத்துல கேட்ட பழக்கம் ஒண்ணு உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அப்புறம் அதனோட ஸ்கிரிப்ட் கிடைச்சது. அதை வச்சுட்டு நான் கேட்டதை வச்சுண்டு ஒரு மாதிரி தத்தி நம்ம அவர் பாடியிருக்காரு இல்லையா, அது கேட்டிருக்கோமே, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல அதுவும் உங்களுக்கு எல்லாமே கேட்டதுதான். கேட்டு அப்புறம் கத்துண்டது. அதான் கத்துக்கவும் வேணும். இப்ப பிரதா மாட்டான்னு பாத்தீங்கன்னா நீங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிருத்திகள் கத்துருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு கிருத்தி. அது எப்படின்னா சொல்லுவா, தான் பாடுவா, நான் திரும்பி பாடணும், பாடுவா திரும்பி பாடணும். நடுவுல கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. சரியா வர வரைக்கும் இப்ப பாடிட்டே இருப்பா. சோ ஒரு கிருத்தி பாடி நான் ரிப்பீட் 10 வயசுங்கிறதுனால சட்டுன்னு அவ பாடத்தை திருப்பி பாடிடுவேன். அது 3-4 மணி நேரம் பாடுவா. அது ஒரு மாதிரி ரஃப்பா வரும். அப்புறம் அடுத்த நாள் வந்து நீயா பாடி காமிக்கணும் எனக்கு, அடுத்த நாள் பாடி காமிப்பேன். சோ இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுதான் அது இல்ல, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ கச்சேரி இதுல பிஸியா இருக்கேன், டிராவல் பண்ணிட்டு. பட் நான் என்னுடைய ஆசை, நான் சொல்லி கொடுத்தானா அப்படி சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அப்படி அந்த ஒரு வழி கொடுத்திருக்காளே நம்மளுக்கு குரு. இப்ப கர்நாடக இசை கத்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும்? அதான் சொன்னேனே, ஒரு குரு கிட்ட நம்ம கமிட்டடா இருக்கணும். குருனுடைய மியூசிக் வந்து நம்மளுடைய ஃபெய்த் அதுல கம்ப்ளீட்டா 100% இருக்கணும். அந்த குருவு கிட்ட ஒரு பக்தி இருக்கணும். அது இருந்தா நிச்சயமா அந்த சங்கீதம் நம்மளுக்கு வரும். அப்புறம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டா போறோம். இன்னைக்கு ஈஸி, நிறைய எய்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். வீடியோ எய்ட்ஸ் இருக்கு, ஆடியோ எய்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்றதுல தப்பே இல்லை, நல்லா யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் பொறுமை இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதானே தவிர. இப்போ இந்த காலத்துல நான் சொல்றதுக்கு உண்மை இல்லை, குழந்தையெல்லாம் யங் ஸ்டார் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு அப்படி பாடுறா. அவ வந்து எங்களெல்லாரும் அந்த வயசுல நாங்க பாடினதை விட இப்போ ஓஹோன்னு பாடிட்டு இருக்கா. அதெல்லாம் ரொம்ப டேலண்டடா இருக்கா, ரொம்ப பிரில்லியண்டா இருக்கா. நாங்க எல்லாரும் ஒன்னும் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஸோ மேடம், இத்தனை நாளி உங்களோட இன்வேல்யூபிள் டயத்தை எங்களுக்காக ஸ்பேர் பண்ணி எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ அழகாக எங்களோட கொஸ்டின்ஸை ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா. சங்கரா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுல.